நான் கூட அவளை அரண்மனையில பார்த்ததே கிடையாது. அவளை எப்படி கூப்பிடுறது? ஏதாவது ஒரு பேர் வைத்து அழைத்து பாரு. அவையாரு கொட்டா சூச்சிய நான் போயிட்டு அழைச்சு பார்த்தேன். என்னோட பேர் அதுல சொல்லிட்டா. அப்படியா? நீ போயிட்டு அழைச்சு பாரு. சத்தியா ஏண்டி காந்தி காமாட்சி அவ கணக்கு அடி கொட்டா பின்னாடி எல்லாரும் கொட்டா பின்னாடிதானா? மாலு போயிட்டு அழைச்சு பாரு. மீனாட்சி அவ என் ஏடி என்னடி இது எந்த மாதிரி ஆட்சி பார்த்தாலும் என்னுடைய பேரு அதுல இதுன்னு சொல்றான். இவளை பார்ப்பதற்கு கிராமத்தை படுக்கொண்டு இருக்கா. ஒரு வேலை இருந்தா அந்த பேர் தானே இருக்கும். என்ன பேரு? ஏண்டி மல்லிகா அப்படி கூடாது. ஏண்டி அந்த தாத்தா வரையா கொல்லி காணிக்கிறாரு. என்ன பார்த்து கண்ணு கிட்ட தெரியல. அவர் உன்ன போய் கூப்பிட்டு இருக்காரு. அழகு தானே நீ வேற அழகு பார்த்த பெண்மணியாச்சு. ஆமாண்டி. ஏண்டி நீ யாரு? எந்த நாட்டை சேர்ந்தவள்? உன்னுடைய பேர் என்ன சொல்லி? நானும் இதே நாட்டை சேர்ந்தவள். அப்படியா? என்ன தெரியுமா? என் பேரு தனி ஆண்டாளு. ஆண்டாளா? எல்லாம் செல்லமா கூடுவாங்க. தெரியுமா? நக்குமான் கூடுவாங்க. செல்ல பேரு. நீ நாட்டு இளவரசி. உன் நாட்டு இளவரசியா? உங்களா பார்த்தா அப்படி தெரியலடி. ஏன் தெரியல? உங்களா பார்த்தா அப்படி தெரியலடி. எப்படி இருக்கீங்க பார்த்தா? அவங்க பேட்ட பஸ் ஸ்டாண்ட்ல சோப்பு அப்படிங்கிற உன்னை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஊர் திருவிழா நடக்குது, அதனால பாட்டுல பிறக்கிற மாதிரியே இருக்கு. பாட்டுலாம் கிடைக்குது. அங்க 10 ரூபாய் கையில வாங்கி வந்துட்டாங்க. இவ்வளவு அழகா இருக்கியே, உன்னுடைய கூந்தலுக்கு நீ என்னடி போடுறேன்? நீ போடுற நீனா போடுற? நான் கார்த்திகா போறேன்டி. கார்த்திகா போடுற? நான் கார்த்தி மாமா சொல்லல, நான் கார்த்திகா சீகா போறேன்னு சொன்னேன். சரி நீனா போடுற? நான் தான் மீரா ஷாம்பு போறேன்டி. சரி மீராவே போறேன். நீ ஏய் நான் சன்சில்க் போறேன்டி. சரியா போடுற? நான் என்ன போற தெரியுமா? என்ன போற தெரியுமா? என்ன போற? சந்தாயிலு, டமிக்காயிலு, குருடாயிலு, ஜனாயிலு, மொத்தத்தி போய் பீ போறேன். ஆண்ட விட்டு கட்டல கைட்ட விட்டு கீழே இறங்கலையா? இங்க தலையில தான் போட்டு கப்பிக்கு நாங்க பாத்துருக்கேன். நீனா கீழே போட்டு கப்பிக்கு இருக்கு. எனக்கு சூத்து கீழே முடி இருந்துச்சு. அப்படியா? மொத்தமும் போட்டி போயிடுச்சு. போட்டி போயிடுச்சா? அப்படி என்னதான் போட்டு இருக்கு? எல்லாத்தையும் போட்டு போய் பீ போடுவேன். ஏண்டி பெண்களா பிறந்தா ஒரு அடக்கமா ஒரு பொட்டு வைப்பாங்க. நீ நாடி இத்திரி பொட்டு வச்சிருக்க. அது யாரையா போடியா பல முத்தமிக்கு ஒரு பொட்டுடி. அம்மா பத்தினி அதனால எனக்கு பல பொட்டுடி. அப்படியா? நீ பத்தினி அப்ப நாங்களா யாரு? நீங்களா ஜோடியாரு. தேவதி தேவதி யாரு பார்த்தா தான் சொல்றேன். தேவதி தேவதி சொல்றேன். நாங்களே எவ்வளவு அழகா ரோஸ் பூ வச்சிருக்கோம். ஆமா இது என்னடி பூது? நீ என்ன பூ வச்சிரா? நான் தான் ரோஸ் வச்சிருக்கேன். நீ என்ன வச்சிரா? நான் முல்லை வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்ச என்ன மொட்டை பசங்க கட்ட பசங்க வருவாங்களா? இந்த பூ வச்சு பாரு. இந்த பூ பேர் என்ன தெரியுமா? என்னடி பூ? இது தண்ணி வைக்கலாம் பூ. இது வச்சுனா வாடம் வாடாது வதங்கும் வதங்காது. ஆமா பூ என்ன நாங்க கடை வீதி போய் தான் வாங்குறோம். நீ வச்சிருக்க பூ எங்கடி உனக்கு கிடைக்குது? ஒட்டப்படியே போனாலே புடி வந்துட்டீங்க. இந்த பூ வச்சுனா யாராலையும் ஆபத்து வராது. ஆபத்து வராதா? ஆமாண்டி. ஒரே ஒரு நாள் தான் ஆபத்து வரும். யாரால? ஊர்ல இருக்கிற கால் மாடு கூட அது என்ன பார்த்து உடனே ஒரு பெண்களா இருந்தா முன்னாடி பின்னாடி இருக்கணும். உனக்கு எதுவுமே இல்ல, வேலூர் பைபாஸ் மாதிரி சமாதானமா இருக்க. ஏடி சமாதானமா எதுன்னு கேக்குற? ஆமா அந்த கதையை ஏடி கேக்குற? ஏடி ஏடி ஆச்சு. நான் என்ன பண்ண? காலைல தூங்கி எழுந்து எங்க அப்பா கைக்கு எடுத்துட்டு போனேன். சாப்பாடு எடுத்துட்டு போன சொல்லு. கஞ்சி எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுத்து உடம்புல ஒரு ஆயிடுச்சா இருக்குன்னு உங்க மத்த கீழே கவுண்ட் வச்சு பெண்களா பிறந்தால் ஒரு அடக்க உடக்கமா தூங்க வேண்டும். நீ போய் போய் அப்படியே படுத்து தூங்குறது உனக்கு அறிவு இருக்கா?
உனக்கு புத்தி இருக்கா? இல்லடி. உன் ஜென்மத்துல ஏதாவது இருந்தா தானே அப்படி தூங்க மாட்டேன். அதெல்லாம் இந்த நான் நேரத்துக்கு வரேன். சவுண்ட் அடிச்சு பத்தண்டி. படுத்து. மொத்தமும் காரி அடிச்சு போயிடுச்சுடி. அடிப்பாவி. ஓ. ஏதாவது போட வேண்டியதானே. போடுன்னு நினைக்கிறேன். ஏண்டி, குழந்தைச்சா இல்லையா? வளர மாத்திரி. ஏண்டி வளரல? என்ன போறேன் தெரியுமா? ஈரியாவும் பொட்டாசியம் போட்டுங்க ரெண்டு. ஏண்டி, அது நான் மிளகாய் செடியா? யூரியாவும் பொட்டாசியம் போடுறதுக்கு வளர மாத்திரி. வேற ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ண வேண்டியதானே. நீங்க என்னடி போறீங்க? ஏய், அத பண்ண போற பாரு. அதெல்லாம் நேச்சுரல் அதெல்லாம். நேச்சுரலா? ஏண்டி, ஓ. நாங்க எவ்வளவு சேலை கட்டியிருக்கோம். ஆ. இது என்னடி ஆடு இது? அது யாரையா போறியா பாரு. ஏண்டி வேடியாச்சு? அடிக்கிற வெயில்ல இதெல்லாம் கட்டினாரு புழுக்கமா இருக்குண்டி. ஒழுக்கமா இருக்கா? இது பேர் என்ன தெரியுமா? என்ன வேடி? இது தண்ணி நாய் ஓட்டி. அது பேரு நைட்டி அது பேரு. இத மாட்டினா போதும் நீ. மாட்டினா போதும். அப்படியே காத்து போதுமா? ஏச்சிலே இருக்குண்டி. அப்படியா? இந்த நைட்டி மாட்டினு மாட்டி. காலைல தூங்கி எழுந்து வாசப்படியில கோல போட்டா போதும். போட்டா போதும். இந்த ஊர் பசங்க எல்லாரும் சுத்தி உட்காந்து. ஏண்டி, நீ அவ்வளவு ஒரு அழகா கோலம் போடுவியா? ஆமாண்டி. ஆ. தண்ணி குடிக்க கொய்யாண்ட போனா போதும். ஆ. இவங்க எல்லாரும் பாப்பாங்க. ஏன் இவ்வளவு ஆளு பாக்குறாங்க? அந்த அளவுக்கு நான் எல்லாம் தண்ணி பிடிப்பேன். அழகா தண்ணி பிடிப்பேன். சொல்லு. தண்ணி ஓ. பிடிக்கிறது ஆமா. ஆ. உனக்கு திருமணம் ஆகி விட்டதா? கல்யாணம் ஆயிடுச்சு நீ. என்னடி சொல்றேன்? கல்யாணம் ஆச்சு. என்னாச்சு? கல்யாணம் ஆச்சு நீ. ஆச்சு அப்புறம்? எல்லாம் நான் உடனே மாமியார் வீட்டுல காலை எடுத்து வச்சுட்டான். சரி. என் மாமியார் கூணு வந்து சேர்த்து போயிட்டாரு. ரொம்ப ராசியான பொண்ணு நீதான். ஆண்டி, என் வீட்டுக்காரங்கிறான் பாரு. என் வீட்டுக்கார தூக்குமா நீ செத்து போயிட்டாண்டி. ஏண்டி? ஓ. அப்ப உனக்கு திருமணமே நடக்கலையா அப்ப? இல்லடி, நானும் ஊரா மாப்பிள்ளை தேர்ந்து வரேன். தேடிட்டு வரேன். இந்த ஊர்ல இந்த மாமா தண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வரேன். ஏண்டி, அந்த மாமாவோட இந்த மாமா அழகா இருக்காரு பாரு. இந்த மாமாவா? ஆமா. அவன் ஒண்ணுமே இல்ல. அந்த மாமா வேணாண்டி. வேணாமா? ஆமாண்டி. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பண்ணிக்கினேன். என் வீட்டுக்காரிட்ட போய் கேட்டேன். ஏங்க எல்லாரும் கம்பல் போடுறாங்க, எனக்கு கம்பல் எடுத்து கொடுங்கன்னு கேட்டேன். உங்க வீட்டுக்காரங்க நீ ஆள்கிட்ட கம்பல் கேட்டேன். வாங்கி கொடுத்தாரா? எங்கடி வாங்கி கொடுத்தான்? என்னாச்சு? குச்சி புட்டு வந்தாண்டி. காது இருந்தாதான் கம்பல் கேப்பனி. ஆமா. என் காதை புடிச்சு கழிச்சுட்டாண்டி. அடுத்தது மூக்குத்தி கேட்டேன்டி. கேட்டேன். ஏங்க எல்லாம் மூக்குத்தி போடுறாங்க, எனக்கு ஒரு மூக்குத்தி எடுத்து கொடுங்க கேட்டேன். மூக்கு இருந்தாதானே மூக்குத்தி கேப்பனு. ஆமா. மூக்க புடிச்சு கழிச்சுட்டாண்டி. அடி கடவுளே. அவங்ககிட்ட முக்கியமான ஒரு பொருள் அவன் கேட்க என்னடி கேட்க போறே? ரொம்ப முக்கியமானது கேட்க என்ன கேட்க போறேன். போறேன்? அவன்கிட்ட உள்பா அவரை கேட்கலான்னு இருக்கிறேன். அவன் எதை புடிச்சு ஆளே. ஆமாண்டி. காளையா? காலடி. நான் என்னமோ நினைச்சேன். பயப்படாதடி. ஏண்டி, ஓ. உன்னை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆ. இனிமே நீ என்ன கூட இருடி. சரி. ஏண்டி, ஓ. நீ முக்கியமா என்ன கூட இருக்கோ. ஆ. நீ யார கூட தெரியுமா இருக்கணும்? ஆ. அதற்கான அறிவானவர் தானே இருக்கணும். அந்த பொட்டை மூஞ்சே சரியில்லை. ஏய், நீ நாட்டு பேட்ட ரவடி. அவன் மூஞ்சே எனக்கு புரியலடி. இல்லையா? எப்படி பாரு, போற நான் குஞ்சு பேச மாதிரி தெரியா அவன் மூஞ்சி. ஆமா, இருக்கும். உன் மூஞ்சிக்கு அந்த மூஞ்சி போகும். ஏண்டி, ஓ. எப்படியோ ஒன்று ஆமாடி. அனைவரும் ஒன்று சேர்ந்தாச்சு. ஆ. அதை பார்த்தா அழகான பழவனும் ஆ. அங்கே இருந்து அடுப்பெல்லாம் ஓடி வந்து அழகான பழம் வந்தாச்சு. இந்த மனத்தை பார்த்தாயா? அழகா நீரோட போது பாரு, நீரோட. ஆமாண்டா. என்னடா சொல்றேன்? ஆமா. டேய், ஏய், நாங்களாம் பெண்கள். ஆண்கள் முன்னாடி எப்படிடா குளிப்பது? ஏண்டா? டேய், நீ தொடையாக வேணா, எனக்கு விடையாக தான் வருவேன். புத்தி கட்டணம் ஓடி போறாட்டி. அறிவி, இந்த மனத்தை பார்த்தாயா? மாடுகள் துணிந்து ஓடும், நோய்கள் தோன்றும் ஓடும், குயில்கள் கூவடும், பண்டிகள் விகார பாடுவதும் இதெல்லாம் பார்த்து இந்த மனசுக்கு எப்பதமா இருக்கு? மல்லிகை பத்து விட சென்று அதிலே ஒரு வண்டு தேனை ஒன்று மனமகதி ஏடி அதை தெரிகிறது. அதுதான் முல்லை, அது நிறமோ வெள்ளை. நாம் எல்லாம் பார்த்து தலையாடி இல்லை Jinna
நானும் ஓடிது பாரி தேசமெங்கும் உள்ளுக்குள் ஏதோ பாசம் பொங்கும் உலக உலகமே இப்போது நான் உன்னை செய்யினா போதும் அப்போதே நான் உன்னை சேர்ந்தா போதும் அப்போதே மாலை முடிக்க ஒரு யோகம் இருக்கே காலை நேரங்கள் போவதே தெரியாதடி. நான் இதே இடத்துல சந்திக்கலாம். உன்னோட வரிக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். பாய். என்னது அது யாரு உங்க வீட்டுக்காரருக்கு பால் காத்து வச்சிருக்கேன். யாருக்கு ஆபத்து? என்னுடைய அண்ணனுக்கு ஆபத்தா? என்ன சொல்ற ஒன்று புரியல புரிபடி சொல்லுங்க. என்னுடைய அண்ணன் சிறிய ஈரவு கூட துரோகம் செய்ய மாட்டாரு. அவருக்கா இந்த நிலைமை? அண்ணா, நான் உங்களை பார்க்க முடியாத அண்ணா, உங்களோடு பேச முடியாத அண்ணா. அண்ணா, நீங்கள் இப்போது எங்க இருக்கின்றாயோ, எப்படி இருக்கின்றாயோ? இனிமேல் நான் உங்களை பார்க்கவே முடியாத அண்ணா. பொன்னா உலகம் இதுதானா பொன்னானே வாழ்வி மட்டாகி போவா துயரோ நிலைதானா உலகம் இதுதானா பொன்னானே வாழ்வி மண்ணாகி போவா துயரோ நிலைதானா உலகம் இதுதானா
நெஞ்சுதான் நாடாள பிரதமனுக்கு எந்த நிலைமை என்றால் இந்நாட்டு மக்களுக்கு எந்த நிலைமை அண்ணா பெண்ணாகிறது எனக்கு என்ன நிலைமையோ அண்ணா இப்போது அறுவடை செல்கிறேன் தந்தை சந்தித்தால் நடந்த உண்மை என்ன அண்ணா